இல்லை நல்லா இருக்குது, நல்லா ஜனநாயகன்னு சொல்லி பொலிட்டிக்கல் இது இல்லை நல்லா இருக்குது, நல்லா ஜனநாயகன்னு சொல்லி பொலிட்டிக்கல் இது அதுவும் பொலிட்டிக்கல்னு சும்மா சாதாரணமாக இல்லை, ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவர் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம்லாம் போட்டு ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்பி நார்மல் பொலிட்டிக்கல் இது இருக்குல்ல, ரீசெண்டாக அவரோட இது பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டைட்டில் ஜனநாயகன், அது வந்து அடுத்த வருஷம் ரிலேட்டடாக தான் போட்டிருக்காங்க. ஜனநாயகன் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. அவர் வந்து அரசியல் இப்போ தான் வந்திருக்காரு. அரசியல் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் லுக்காக வர்றது கொஞ்சம் வந்து ஷாக்காக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வந்து ஷாக்காக இருக்குது. 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லோருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஜனநாயகன், அதாவது மக்களுடைய ஒரு நாயகனாக நான் வாரேன் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் மூலிமா நமக்கு சொல்கிறாரு. தளபதி கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றத்தை தருவாருன்ட்டு எல்லாருமே விரும்புகிற மாதிரி இந்த படமும் அதே மாதிரி டைட்டில் இருக்கனால நமக்கு கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்கலாம். ப்ரோ ஜனநாயகன் அது ஏதோ வந்து அரசியலில் வந்து ஒரு திருப்பத்தை கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒரு மூவி வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், எப்படி படத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம், மூவி பார்க்கலாம். பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறாரு, ஜனநாயகன் டைட்டில் வந்து மக்களுக்கு ஒன்று செய்வேன்றே கன்ஃபார்மாக வந்திருக்காரு. ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துட்டேன், இருந்தாலும் மக்களுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக செய்யணும், நிறைய செய்ய வேண்டியது இருக்குது எதிர்பார்க்குறாரு. அது வினோத் மூலம் வர்றது கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்க நல்லா தான் ஆகுது, ஆனால் படத்தை தான் வெயிட்டிங், படத்துக்கோசம் வெயிட்டிங். பார்க்கலாம், ஆனால் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசியல் இருக்கணும் அதில், ஏன்னா தளபதி நெக்ஸ்ட்டு வரணும். அதுக்கோசம் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தளபதி 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 தான் எப்பயுமே.